Hello friends, welcome to Sasi Samayal. Manaka samikalam, suvaika rusikalam. இன்னைக்கு வீடியோல ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா போண்டா. இந்த சீசன் டைம்ல கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம சூப்பரா ஒரு போண்டா எப்படி தயாரிக்க போறோம் அப்படினு பார்க்கலாம். இந்த சீசன்ல நமக்கு வெங்காயத்தால் நல்லாவே கிடைக்குதுங்க. இந்த வெங்காயத்தால பொடியை கட் பண்ணி போட்டு அந்த போண்டா மாதிரி நல்ல மாவு கூட சேர்ந்து முழுக்க எண்ணெய் அதிகமா இழுக்காம ரொம்ப டேஸ்டா கிறிஸ்பியா எப்படி செய்யறது அப்படினு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சசி சமையல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஓகே கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. பாத்திரத்துல கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தாளை சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு கட்டு அளவுக்கு வெங்காயத்தாளை எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 4 கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்து விடலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு எடுத்துக்கிறேங்க. அப்புறம் வேணும்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு எடுத்துக்கலாங்க, பேக்கிங் சோடா. இப்போ கடலை மாவு எடுத்துக்கலாங்க. அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எப்போ சேர்த்தாலும் கடலை மாவில் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு கலந்துக்கோங்க, கரெக்டாக வரும். இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஸ்டார்டிங்கில் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக தெளிச்சா மாதிரி சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்கும். கரெக்டாக 1 டம்ளர் தண்ணி பிடிச்சிருக்குங்க. அதாவது 200 ml தண்ணி கரெக்டாக வந்திருக்கு. கடைசியாக ஓமம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கையில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஓமம் பிடிக்காதுன்றவங்க சீரகம், கலஞ்சி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஓமம் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க, எல்லா இடத்துலையும் படும்படி. இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா படும்படி கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நீங்கள் போண்டா மாதிரி வழித்து போடணும், அந்த மாதிரி நல்லா இலக்கமாக வைக்கணுன்னா உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்கும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், தண்ணியை திட்டமாக சேர்த்துட்டு நம்ம கையில் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் வேணுன்ற சைஸில் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். பெருசாக சின்னதாக எந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி. உங்களுக்கு எண்ணெயும் கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு பொரிக்க ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறதுனால. இந்த சமயத்தில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு மீடியமாக. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை ஒரு போண்டாவாக சேர்த்து பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்லா கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு எண்ணெய் கிட்ட போயிட்டு மெதுவாக இப்படி விடுங்க, உங்கள் கையில் படாமல். தொலைவில் இருந்து போட்டிங்கன்னா தெரிச்சு உங்கள் மேலே படும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் போட்ட உடனே நீங்கள் கலக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் இப்படி நிறம் மாறினதும் நீங்கள் கலக்க ஆரம்பிங்க. அப்படியே திருப்பி விடுங்க. போட்ட உடனே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு உடஞ்சி போயிடும். லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி திருப்பி விடுறதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வெந்து வரும். பாருங்கள், நல்லாவே சிவந்து வந்திருக்கு.
இந்த வெங்காயத்தாள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் போடும்போது எப்படி இருந்துச்சு. இப்போ நல்லா வதங்கி சுருங்கி வெந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ மீதி இருக்கிற மாவையும் நம்ம இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப சூப்பராக சுவையாக டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக ரெடியாகி வந்திருக்குங்க நம்மளுடைய வெங்காயத்தால் போண்டா. இதே போல் உருளைக்கிழங்கை வச்சு ஒரு போண்டா எப்படி செய்யறது அப்படின்னு ரைட் சைடில் இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் சசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?